இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? இன்னும் அப்செட் மூட்ல தான் இருக்கியா? என்னால இன்னும் இந்த ஆள் செஞ்சத டைஜஸ்ட் பண்ணவே முடியலமா. ஒரு கம்பெனியோட எம்டி இப்படிதான் ஒரு பொண்ண சீப்பா வர்ணிச்சு லெட்டர் எழுதுவாரா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கம்பெனியை கொடுத்து கம்பெனியை நடத்துறதுதான் கொடுமையா இருக்கு. ரேவதி, நீ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். நான் வரலான்னு நினைச்சாலும் அந்த எம்டி விட மாட்டேங்கிறானே. ஏன்? அந்த ஆளு என்ன பண்ணா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி, நான் எந்த தப்பும் செய்யல, உனக்கு தான் வேலை செய்ய தெரியல, அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு நீ பயந்து போய் தான் ஏன் மேல பழிய போட்டு கிளம்பிட்டேன்னு வெறுப்பேத்துற மாதிரி பேசினா. நானும் நல்லா திட்டி விட்டுட்டேன். முத வேலைக்கு போனதே இப்படி ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கலம்மா. ரேவதி, உனக்கு இந்த வெளியுலக அனுபவம் பத்தல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? நான் இதை விட கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். இது ஆண்கள் சமுதாயம். இங்க பெண்கள் முன்னேறது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்மள எந்த துறையிலுமே அவ்வளவு சீக்கிரம் முன்னேற விட மாட்டாங்க. நாம அவங்கள விட கொஞ்சம் முன்னேறினாலும் நம்மள கட்டம் கட்டி காலி பண்ண பாப்பாங்க. அதையெல்லாம் மீறிதான் நாம முன்னேறணும். நான் முன்னேறினதும் அப்படிதான். இன்னைக்கு வசதி வாய்ப்போட, ஊர்ல மதிப்போட ஒரு தொழிலதிபரா இருக்கிற சாமுண்டீஸ்வரி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்ட சாமுண்டீஸ்வரிய உங்க யாருக்குமே தெரியாது. என் அம்மாவையும் தங்கச்சியும் சின்ன வயசுலயே நான் பறி கொடுத்துட்டேன். உன் சித்தியும் சின்ன பொண்ணு. அவளை வச்சுக்கிட்டு ஆம்பளைங்களோட கெட்ட பார்வையில இருந்து நாங்க தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த நிலைமைக்கு வரத்துக்குள்ள நாங்க நரக வேதனை அனுபவிச்சிருக்கோம். நீ ஒரு நாள்ல ஏதோ லெட்டர் கொடுத்தாங்கன்னு ஓடி வந்துட்ட. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் வேலைக்கு போனா வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம முன்னேறி சாதிக்கணும். ரேவதி, எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. எதையுமே போராடிதான் பெறணும். போராடுறவங்க தான் ஜெயிக்கவும் முடியும். நான் ஒரு போராளியாதான் என் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கேன். நீ ஏன் பொண்ணு, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூலையில முடங்கி போயிடக்கூடாது. வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுறதுக்கு தயங்கவே கூடாது. அவன் உன்னால எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னானோ அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீ செஞ்சு காமி. என்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீ அவனுக்கு நிரூபிச்சு காட்டு. நீ இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, எதுக்கும் பயந்து ஓடுற கோழை இல்லைன்னு இந்த ஊர் உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டு. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போ, அங்க உன் திறமைய வேலையில காட்டு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கணும்.